ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான 6 BHK இண்டிவிஜுவல் வீடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரோடு தான் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படி பேக் சைடில் தான் நம்ம பார்க்க போகிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நம்ம பேக் சைடு வீட்டுக்கான கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துட்டாங்க பாருங்கள். மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டுக்கான கார் பார்க்கிங் ஏரியா. அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரைட் சைட்லேயே ஒரு 4 அடி வழி விட்டு நம்ம பார்க்க போகிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பின்னால் பார்க்க போகிற வீடு சுற்றி வர 3 பக்கமும் செட்பேக் வச்ச வீடு தான். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1245 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1900 பில்டப் பண்ணியிருக்காங்க. G+1 பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமும் ஸ்டெப்பு வெளியில் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமும் இருக்குது. இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது. 7 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஸ்பேசியஸான ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடை எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோன்னா வீடு நல்லாயிருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓனர் யூஸ் பண்ணனால வீடு கொஞ்சம் அப்படி இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா இருக்கும். எல்லாமே வாஸ்துப்படி இந்த வீடு இருக்குதுங்க. கிச்சனில் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீசராக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா பெட்ரூம்லையுமே ஏசி ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமே 12க்கு 10ங்கிற சைஸில் இருக்குதுங்க. பெட்ரூம் எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓனர். கரெக்டாக வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 மீட்டர் தான் வருங்க. இந்த வீடு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் இதுவும் 12க்கு 10ங்கிற சைஸில் தான் அந்த பெட்ரூம் இருக்குதுங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே ஓனர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற தேர்ட் பெட்ரூம். இதுவும் சேம் சைஸ் தாங்க. இதுவும் 12க்கு 10ங்கிற சைஸில் தான் பெட்ரூம் இருக்குது. இதுலேயுமே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பில் மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லையுமே சேம் மாடல் தான் இருக்கும். நாங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனர் இருந்ததுனால ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டுக்கு விட்டுருந்தாங்க. இதுவுமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் மெயின் டோர் இருக்குதுங்க. இதே பாருங்கள். அதே மாதிரி சேம் தான். சேம் ஸ்பேசியஸான ஹால் ஏரியா தான் இதே மேலேயுமே. இந்த வீட்டுக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 85 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. நம்ம பேசிக்கலாங்க. இதே பாருங்கள். இதேமே கிச்சன் ஏரியா பாருங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது செகண்ட் பெட்ரூம்ங்க. இதுவுமே ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். இது காமன் டாய்லெட். இது 3வது பெட்ரூம்ங்க. இது மொத்தத்தில் 6 பெட்ரூம் பார்த்துட்டோம் நம்ம. கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ங்க. இங்கே ரெண்டல் இன்கம் விட்டால் கூட உங்களுக்கு மினிமம் ஒரு 40லேருந்து 45 வரைக்கும் கிடைக்குங்க அந்த வீட்டில். கரெக்டாக நம்ம வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க. அந்த வீட்டிலேருந்து பக்கத்துலேயே அவுட் டர்னிங் ரோடுக்கான வே இருக்குது. மேலே பாருங்கள். டெரஸ் ஏரியா பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு தான் அந்த வீடு சுற்றி இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க. தேங்க்யூ.